அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் வீட்டில் செய்வினை பாதிப்பு உள்ளதா? அதனை எவ்வாறு தெரிந்து கொள்வது? அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். செய்வினை செய்வது என்பது பண்டைய காலம் முதலே இருந்து வருகிறது. செய்வினை பல வகையில் செய்யப்படுகிறது. சிலர் துஷ்ட சக்திகளை தங்களின் எதிரிகளுக்கு எதிராக ஏவி விடுவார்கள். இன்னும் சிலர் எந்திர தகடுகள் மந்திர உச்சாடனம் செய்து வைப்பார்கள். இதனால் தங்கள் செய்வினையால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என தெரியாமலேயே அந்த நபர் நாம் பலவிதமான துன்பங்களை சந்தித்து வருவதுண்டு. சொல்ல முடியாத பல பிரச்சனைகளில் தவிப்பார்கள். முதலில் நாம் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா, செய்வினையால் தான் நமக்கு இது போன்ற துன்பங்கள் வருகிறதா என்பது வீட்டிலேயே சில எளிய முறைகளின் மூலம் உறுதி செய்து கொள்ள முடியும். அப்படி செய்வினை இருப்பது உறுதியாகிவிட்டால் பிறகு அந்த செய்வினை பாதிப்பிலிருந்து விடுபட வீட்டிலேயே சில எளிய பரிகார பூஜைகளை செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் செய்வினை கோளாறுகளிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். முதலாவதாக செய்வினை ஏவல், பில்லி சூனியம் போன்றவை பழைய காலத்தில் மட்டுமல்ல, தற்போது நடைமுறையிலும் இருந்து வருகிறது. எதிரிகளை குறுக்கு வழியில் வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் சிலர் தீய எண்ணம் படைத்தவர்கள் எதிர்மறை சக்திகளை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனர். மாந்திரீகம், தாந்திரீகம் உள்ளிட்டவையும் பயன்படுத்தி செய்யும் பூஜைகளையே செய்வினை என்கிறோம். அதனுடைய பாதிப்புகள் என்னவென்றால், இப்படி செய்வினை பாதிப்புகள் இருந்தால்தான் செய்யும் தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் காரணமே இல்லாமல் திடீர் வெற்றி ஏற்படுவது, உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவது, வீட்டில் உள்ளவர்களுக்கு மாறி மாறி மருத்துவ செலவு உள்ளிட்ட ஏதாவது ஒரு வகையில் பொருள் இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காரணம் இல்லாமல் பிரச்சனைகள் ஏற்படுவது, என்ன நோய் என்று கூட மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்படும். பொருள், உடல் ஆரோக்கியம், உறவுகள் என அனைத்தையும் இழந்து மொத்தமாக செயல்பட முடியாமல் நம்மை முடக்கி வைத்துவிடும் இந்த செய்வினை. இந்த செய்வினையை எவ்வாறு கண்டுபிடிக்கும் முறை? இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ள இன்னும் சில வழிமுறைகளை பார்க்கலாம். ஒரு மண் பானையில் துளசி இலைகளை போட்டு வையுங்கள். உங்கள் வீட்டில் தீய சக்திகள், செய்வினை கோளாறுகள் இருந்தால் அந்த துளசி இலைகள் உடனடியாக வாடிவிடும். ஒருவேளை அந்த இலைகள் வாடவில்லை என்றால் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் ஏதும் இல்லை என உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு எலுமிச்சை மாலையை உங்கள் கைகளாலே கோர்த்து வீட்டில் அருகில் இருக்கும் துர்க்கை அம்மனுக்கு அல்லது காளி அம்மன் கோயிலுக்கு கொண்டு சென்று போடுங்கள். பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தை, அதாவது அந்த எலுமிச்சையிலிருந்து ஒரு பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். ஒரு வாரம் கழித்து அந்த எலுமிச்சை நன்றாக காய்ந்து போய் இருந்தால் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் ஏதும் இல்லை என அர்த்தம். ஒருவேளை அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போய் இருந்தால் தீய சக்திகளின் நடமாட்டம் உள்ள வீட்டில் உள்ளதென அர்த்தமாகவே இருக்கிறது. செய்வினை நீங்கள் நீக்கிக்கொள்ள அப்படி என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்படி முன்பு கூறியது போல அப்படி செய்வினை பாதிப்பு இருந்தால் குளக்கரைக்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களின் குலதெய்வத்தை நினைத்து உங்கள் தலையை சுற்றி பின்புறமாக எரிந்து விட வேண்டும். பிறகு அந்த குளத்தில் நீராடி உங்களின் இஷ்ட தெய்வத்தை தரிசித்து வந்தால் செய்வினை கோளாறுகள் கண்டிப்பாக நீங்கும். வீட்டில் உள்ளவர் யாராவது செய்வினையால் அதிக பாதிப்புக்குள்ளாகி இருந்தால் தேய்பிறை செவ்வாய் என்று பகல் 12 மணி முதல் 1:30 மணிக்குள் காளி தேவியை வேண்டி வீட்டில் பூஜை செய்யலாம். சாந்த சுரூபமாக இருக்கும் காளி தேவியின் படத்தை வீட்டில் வைத்து அதன் முன் கருப்பு துணியால் சிறிது பன்னீர் தெளித்து அதன் மீது புதிதாக வாங்கிய சிறிய அகல் விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த விளக்கிற்கு முன் மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து பூஜையை துவங்க வேண்டும். இதற்குரிய மந்திரமாக பூஜை செய்பவர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து கையில் கருகமணி மாலை வைத்து கருப்பு நிற கம்பளி அல்லது கருப்பு துணியின் மீது வடக்கு நோக்கி அமர வேண்டும். சிவப்பு நிற பூ கொண்டு முதல் 18 முறை ஓம் கிரீம் தந்திரபாத நிர்வாயன கிளீம் ஓம் பட என்ற மந்திரத்தை விளக்கின் முன் அச்சரித்து மந்திர ஜெபம் செய்த பிறகு தீபத்தின் சுடரை பார்த்தபடியே 1008 முறை மந்திரத்தை ஜபித்து உரு ஏற்ற வேண்டும்.
மந்திர ஜபம் முடிந்த பிறகு விளக்கின் முன் வைக்கப்பட்டுள்ள தேங்காயை எடுத்து தீபத்தின் முன் 3 முறை சுற்றி காளி தேவியை வணங்கி தீய சக்திகளின் செய்வனை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிட வேண்டும் என மனதிற்குள்ளே வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த தேங்காயை செய்வனையால் பாதிக்கப்பட்டவரை 3 முறை சுற்றி தெற்கு நோக்கி நின்று அந்த தேங்காயை எரித்து விட வேண்டும். எரித்து விட வேண்டும். பிறகு நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து அருகில் உள்ள ஆமன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டு குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பூஜை செய்யும் போது வெளிநபர்கள் யாரும் இருக்கக்கூடாது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.